ஸோ டிசம்பர் 2019ல 7A பார்க்க போறோம். Jaspal Limited is currently considering two mutually exclusive projects A and B. The following was some of the information concerning the two projects. Initial investment, project life, annual cash inflow, risk index. So in addition, the firm uses two different techniques to adjust for the different risk levels of project. ஸோ ரெண்டு டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம். ஒன்று வந்து certainly equivalent factors and risk adjusted discount rate. So additional information is provided below. So இது வந்துட்டு ஆக்சுவலி இன்னும் நீங்க இந்த certain ஈக்குவலன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் செகண்ட் சாப்டர்ல வராது. ஸோ இன்னொரு சாப்டர் வரும், அதுல உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் இட். ஸோ இங்க என்னன்னா என்னோட ரிஸ்க் இண்டெக்ஸ் 0.4%, 0.4 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 1.8. தென் certainty ஈக்குவலன்ட் ஃபேக்டர்ஸ் ஒரு இயருக்கும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் இண்டெக்ஸ், ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் ரேட்டு. ஸோ 0ல இருந்து 1.8 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜீரோனா இங்க என்ன வாட் இட் மீன்ஸ்? ரிஸ்க் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன அது வாட் இட் மீன்ஸ்? தட் மீன்ஸ் இங்க எனக்கு ரிஸ்க் ஜீரோனா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரிங்களா? ஸோ இங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. தட் மீன்ஸ் the 7% refers to risk free rate of return. So if the company's cost of capital is 10%, calculate the NPV of project A and project B at 10% discount rate. ஸோ ப்ராஜெக்ட் ஏவும் ப்ராஜெக்ட் பியோட என்பிவியும் 10% டிஸ்கவுண்ட் ரேட்ல கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்துட்டு ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்துட்டு எனக்கு 7,000 and 10,000. ஸோ இயர் ஆன் இயர் கேஷ் ஃப்ளோஸ் சேம். ஸோ ஆன்விட்டி ஃபேக்டர் வச்சு நீங்க ஈஸியா கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ 10%க்கு my annuity factor will be 2.486. இப்போ என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ப்ராஜெக்ட் ஏக்கு நான் போடுறேன். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் 15,000. And for B, it is 20,000. So inflows, annual inflows. So inflows வந்துட்டு 7 and 10 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட அப்ப ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோஸ். ஸோ இது 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா? ஸோ 3 இயர்ஸுக்கு எனக்கு 7,000 each year I'm going to get. அப்ப 7,000 into 2.486. So then 10,000 into 2.486. ஸோ இதுதான் என்னோட இன்ஃப்ளோஸா இருக்கும். My NPV will be 17 minus 15. Here it is 24 minus 20. So 2,400 ஒன்று, 4,000 ஒன்று. ஸோ நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ கேட்டுக்கிறது calculate the NPV, அது போட்டோம். ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் த என்பிவி ஆஃப் ஏ அண்ட் பி யூசிங் certainty equivalent to account for risk. certainty equivalent வச்சு உங்களை போட சொல்லியிருக்காங்க. ஸோ we have to get certainty equivalent factor. ஸோ இப்போ certainty equivalent factor எனக்கு என்ன? ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 0.95, செகண்ட் இயருக்கு 0.9, தேர்ட் இயருக்கு 0.9 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு certainty equivalent factor வச்சு நான் போட போறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் போடுறது ப்ராஜெக்ட் ஏக்கு. ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் 15,000.
இங்க எல்லா இயர்க்குமே 7000 தான் வரும். இப்ப இங்க certainty equivalent factor வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு 1, 0.95, 0.99 இல்லையா? ஸோ இதுதான் என்னோட certainty equivalent factor. இப்போ இங்க present value நான் கண்டுபிடிக்கணும். present value வந்துட்டு எவ்வளவு இது கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் ரிஸ்க் ரேட் வந்துட்டு ஜீரோவா So present value factor I want to identify. So இதுக்கு வந்துட்டு risk free rate of return தான் நான் எடுக்கணும். That is 7% எடுக்கணும். So இது clear-ஆ இருக்கா? So இதை நான் multiply பண்றேன் அப்படின்னா so my NPV will be 1858. So இது ப்ராஜெக்ட் ஏக்கு போட்டாச்சு. ஸோ சேம் வே நான் பிக்கு போடணும். ஸோ ப்ராஜெக்ட் பியோட கேஷ் ப்ளோஸ் எவ்வளோ? தட் இஸ் 20,000 and 10,000. ஸோ இதோட certainty equivalent factors 0.9, 0.85, 0.7. ஸோ இங்க எனக்கு 1548 கிடைக்குது என்பிவி. ஸோ இதுல எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏ ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரெண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் ரேட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்க we have to calculate what is risk adjusted discount rate. இப்போ risk adjusted discount rate எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த risk index is 0.4. அப்ப அதுல ஆர்ஏடிஆர் என்ன? 0.4க்கு 9%. அப்ப ப்ராஜெக்ட் ஏக்கு my discount rate is 9%. இதுக்கு ரிஸ்க் இண்டெக்ஸ் 1.8. 1.8 எங்க இருக்கு? தட் இஸ் 16%. ப்ராஜெக்ட் பிக்கு மை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 16%. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இது. ஸோ சிக்கு பேஸ்ட் ஆன் ரிஸ்க் இண்டெக்ஸ் ஆர்ஏடிஆர் ஃபார் ஏ இஸ் 9% அண்ட் பி இஸ் 16%. ஸோ இது கிளியரா இருக்கா?
ஸோ என்னோட ஆன்விட்டி ஃபேக்டர் இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ 9% ஆன்விட்டி ஃபேக்டர். ஸோ அண்ட் தென் நீங்கள் 16% ஆன்விட்டி ஃபேக்டர். ஸோ இங்கே என்பிபி வந்துட்டு 2717 அண்ட் 2460 இருக்கு. அப்போ இதுல எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏ. ஸோ கம்பேர் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஃபைண்டிங்ஸ் 1, 2 அண்ட் 3. ஸோ 3 ஃபைண்டிங்ஸையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல என்பிவியை வச்சு பார்க்க வச்சுட்டு ரிஸ்க் இக்னோர் பண்றீங்க அப்படின்னா எனக்கு பி வந்துட்டு எனக்கு பெஸ்டா இருக்கு. ஸோ எது கிரேட்டர் இதோ அது வந்துட்டு நம்ம இது பண்ணிப்போம். இப்போ இது ரெண்டுமே என்ன மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பியை வந்துட்டு செலக்ட் பண்றேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏ வந்துட்டு இங்க சர்டன்டி ஈக்குவலண்ட் வச்சு போகிறச்சு எனக்கு ஏ அதிகமா இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஆர்ஏடிஆர் வச்சு பார்க்குறச்சவும் ஏ இஸ் ப்ரிஃபர்டு. ஸோ இஃப் ஐ எம் இக்னோரிங் த ரிஸ்க் ப்ராஜெக்ட் பி இஸ் பெஸ்ட். ரிஸ்க்கை நான் ஃபேக்டர் பண்ணுறச்சு ஏ வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் ஏ செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு என்பிவி அதிகமாக இருக்குன்றதால ஐ கேன் கோ ஃபார் ஏ. ஸோ தட் வில் பி யுவர் கன்க்ளூஷன். நீங்கள் ஸோ அது நீங்கள் ஒரு கன்க்ளூஷனாக எழுதணும். தென் ஒன்லி யூ வில் பி கெட்டிங் த ஃபுல் மார்க்ஸ்.